ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another கேம் ப்ளே வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நான் மைண்ட் கிராஃப்ட் கேம் ப்ளே தான். நம்ம மைண்ட் கிராஃப்டில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா எலக்ட்ரா கண்டுபிடிக்க போகிறோம். மைண்ட் கிராஃப்ட் போன எபிசோடு போட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. சாரி, ஜனவரி 31 நியூ இயர் வந்தோடனே போடலான்ட்டு இருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. விடுங்க, இன்றைக்கி என்ன நாள்னு தெரில. ஐயோ, 9ஆம் தேதின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்துடும் கைஸ், கண்டிப்பாக வந்துடும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றும் இல்லை, எலக்ட்ராவை கண்டுபிடிக்கிறோம். எலக்ட்ராவை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு ஃபுட் பார் ஏற்றிட்டு கிளம்பலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு போனால் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் எனக்கு தெரியும். பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எலக்ட்ராவை தேடி இந்த இடத்துக்கு வந்ததே தப்பு கைஸ். ரொம்ப கஷ்டம் கைஸ் இந்த இடத்துல. நான் வேறு திரும்ப வெளியே போயிட்டு பிளாக் எடுத்துகிட்டு வந்தாவது பரவாயில்ல. நான் வாட்டுக்கு வந்துட்டேன். இப்போ பிளாக் எடுக்கணும், இந்த ஐலாண்டு விட்டு தாண்டி போகணும்னா. ஆனால் கைஸ், ஆனால் போன எபிசோடில் வேறு மாதிரி ஏதோ இடத்த சுற்றி என்னது பிரிட்ஜெல்லாம் போட்டு நான் வந்தேன், ஞாபகம் இருக்குது நல்லா. இப்போ இந்த சைடு போயிட்டுருக்கேன். நான் வந்தது வேறு சைட்லேருந்து வந்து அங்கே நின்றுட்டு இருந்தேன், அந்த டெலிபோர்ட் இருந்ததுனால. ஓகே, வாங்க இந்த சைடு போய் பார்க்கலாம். இந்த சைடு போனால் என் கண்ணுக்கு இன்னும் ஒன்றுமே தெரில கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐலாண்ட் இதோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். முடிஞ்சிருச்சு கைஸ். நினச்ச மாதிரி இந்த ஐலாண்ட் இதோட முடிய போகுது போல். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், கன்ஃபார்ம் முடிஞ்ச ஐலாண்டு. இனி என்ன பண்ணுறதோ. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கேருந்து பிரிட்ஜ் போட்டு போகணும். ஆனால் நம்மக்கிட்ட பிளாக் தான் இல்லை. ஓகே விடுங்க, இங்கேருந்தே மைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதே மைண்ட் பண்ணி எடுக்கல, நான் இது ஃபுட்டுக்காக எடுத்தேன். அங்கே போயிட்டு எவ்வளோ பிளாக் தேவைன்னு ஒரு குத்து மதிப்பாக பார்ப்போம். போயிடலான்னு தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட, எனக்கு தெரிஞ்சு கைஸ். அந்த ஐலாண்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. பேசாமல் அங்கே போயிடலாம். நம்மக்கிட்ட பிளாக் இல்லை. இங்கே இருக்கிற பிளாக்கெல்லாம் எடுத்துடலாம் கைஸ். இங்கே இருக்கிற பிளாக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு ஐலாண்டில் பிரிட்ஜ் பண்ணி அந்த சைடு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கைஸ், நான் இந்த சைடு வந்துட்டேன். பட் ஆனால் இப்போ என்னது அதான் பார்த்தீங்களா, பிரிட்ஜ் போட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஒன்று காட்டணும். பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இது கண்டுபிடிச்சிட்டேன், சிட்டி, ஏன்ஷியன்ட் சிட்டிக்கு வாங்க போகலாம். ஆனால் இது ஷிப் இல்லை, ஷல்கர் பாட்ஸ்க்காக வேணால் போகலாம். நான் ஷல்கர் எடுத்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஏன்னா நிறையா பொருள். வெயிட் மினிட். புரிஞ்சு போச்சு கைஸ். ஒன்றும் இல்லை, நான் அன்சைடு இருந்தால் போன வீடியோ வந்திருக்கேன். அதையும் மறந்துட்டு இங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த ஏன்சைட் சிட்டியை லூட் அடிச்சுட்டு இந்த சைடு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு திரும்ப வந்த வழியிலே சுற்றிட்டு நான் அந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கேன். பட் ஆனால் அது தெரியாமல் திரும்பவும் இங்கே பிரிட்ஜ் போட்டு வந்துட்டேன். நான் உங்களுக்கு ஏன்சைட் சிட்டி கண்டுபிடிச்சிட்டு காட்டுறேன். கைஸ், ஏன்ஷியன்ட் சிட்டி வந்துட்டேன். ஆனால் கீழேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் வந்தேன்னு ஒரு நினப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணாமல் பைத்தியக்காரனாட்டு பேசிகிட்டு இருந்திருக்கேன். பரவாயில்ல விடுங்க. இப்போ வந்து நம்ம ஷிப்புக்கிட்ட பிரிட்ஜ் பண்ணி போயிட்டுருக்கோம். பிளாக் இங்கே இருக்கிற பிளாக்கே உடச்சதாக வச்சுருக்கேன். வாங்க மெதுவாக பிரிட்ஜ் பண்ணலாம். 9 பிளாக் இருக்குது, அதை வேணால் போட்டால் போயிடலான்னு நினைக்கிறேன். கைஸ், எனக்கு இது இங்கே ஒரு ஆட்ஸ் கிடச்சிச்சு கைஸ். ஆட்ஸுங்கிற பாருங்கள், ஸ்குவாடு. அது என்னோடய டைமண்ட் ஸ்குவாடை விட இப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பிளாக் வேறு முடிஞ்சிச்சு. இன்னும் நிறைய பிளாக் தேவை. நான் போய் ரூட் அடிக்கணும், பிளாக் எடுக்கணும். வந்தாச்சு. பிளாக் எடு. இங்கே பிளாக் எடுத்தால் கீழே தான் விழுவேன். அது தேவையில்லாத செயல். வேறு எங்கேயாவது பிளாக் எடுக்கணும். பேசாமல் இங்கே பிளாக் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். கீழே வரும்போதே நான் பிளாக் எடுத்துகிட்டு வந்துருக்கணும் கைஸ். நிறையா பிளாக் இங்கே கீழே ப்ளேஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் கீழே போகும்போது. இங்கே இருக்கிற பிளாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட போதுமான பிளாக் இருக்குது. இந்த ஒரே ஒரு பிரச்சனை இந்த சிட்டியில் வந்து என்னதுக்குன்னா, இந்த பறக்கிறத போட்டு விட்றது தான் கைஸ். அதான் அவங்க இருக்கான் பார்த்தீங்களா, ஷல்கர் பாட்ஸு ஓட்டுறான் அந்த பவரை வேறு. வேறு பறந்துக்கிட்டே இருக்கேன். சரி, இப்போ விடுங்க, நம்ம இங்கே போய் பிரிட்ஜ் போட்டு இருக்கிற பிளாக் வச்சு பிரிட்ஜ் போட்டு போக முடியுதான்னு பார்ப்போம். இருக்கிற எல்லா பிளாக்கு, ஸ்லாபு, ஸ்டேர்ஸு, அந்த பிளாக், இந்த பிளாக் எல்லாத்தையும் எடுத்துவாங்க. கரெக்டாக போடும். போட்டான் பாருங்க. இப்போ பிரச்சனை இல்லை. நம்ம வாட்டுக்கு நம்ம அங்கேயே போயிடலாம். இவன் போட்டது தட்டி விட்டுறேன்.
இதாங்க வேறு ஏதோ டேமேஜ் வேறு. ஐயோ அது பேர் என்ன, டேமேஜ்னால் மூவ் ஆகுமே, அதை போட்டு அப்படியே மூவ் ஆகிட்டே வேணும். ஓய் எங்கடா போகிற? போதுண்டாடி. அவ்வளோதான் கைஸ். எங்கே போகிறோம்? நான் தான் கடவுள், நான் தான் கோஜோ, சத்துரு கோஜோ. விழுந்துட்டேன். சரி வாங்க இப்போ கீழே போய் நம்ம எலக்ட்ராவை எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். எலக்ட்ரா வந்துட்டேன். எலக்ட்ரா எடி 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 டிக்கெட்டுக்குன்னு போ. வந்தாச்சு. இந்த போர்ஷன் வந்து பிடிச்சா 7,000 அதில் எடுத்துக்கலாம். இவனை முதல்ல போட்டுக்கலாம், வெறியேற்றுவோம். ஓகே போட்டு தெளியாச்சு. ஜஸ்ட்டில் நல்ல லூட்டு எல்லாத்தையும் எடுத்துப்போம். செல்ஃப் டச் இருக்குது கைஸ். செல்ஃப் டச்சு எஃபிஷியன்சியெலாம் இருக்குது கைஸ். அதுதான் கைஸ் தேவையே. செஸ்ட்டோடு உடச்சேன் வேணாம், செஸ்ட்டு உடச்சி செஸ்ட்டு கையோடு வந்துடும். அது என்ஆர் முறையே கிடைக்குது. இது வேறு கிடச்சிருக்கு. புதுசாக வந்த அப்டேட்டு ஸ்பீக்கர்னு நினைக்கிறேன். இருங்க நம்ம எல்லாத்தையும் என்டர் செஸ்ட்டில் வச்சிடலாம். அப்புறம் நம்ம செத்து போனாலும் எல்லாமே வந்துடும்ல, இந்த ஒரு தைரியம் தான் கைஸ். இப்போ என்னென்னா நான் டைமண்ட் மைன் பண்ணவே போக மாட்டேன். டைமண்ட் மைன் பண்ண போகணும்னா நம்ம எதாவது டைமண்டில் டூல் செய்யலாம். நம்ம ஆர்மர் இது பிக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் செய்யணும்னா நம்ம ஒரு இருக்கான் வில்லேஜ், அவனுக்கு என்னமோ டேபிள் வச்சு அவனை லெவலப் பண்ணால் நம்மளுக்கு ஆர்மர் எல்லாமே கிடச்சிடும். என்ன வில்லேஜ்ன்றே தெரில. ஓகே கைஸ், ஓடஸ்ட் படம் தரலாமா பேசணும்? ஐயே நான் எடுக்கவே இல்லையா இன்னும். சரி தேவையில்லாத பொருளை வெளியே போடணும். நான் வேறு ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த சவுண்டை வேறு அதிகமாக வச்சிட்றேன். இந்த கேம் சவுண்ட் மட்டும் கேட்குது, என் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. திரும்ப டப்பிங் உட்காந்து பண்ணி ஒரே கடுப்பாக இருக்கு கைஸ். முதல்ல எடிட் பண்ணுறோம் கைஸ். நான் யூடியூப் சேனல் போட்டதே ஒரு பயங்கரமான எடிட் பண்ணி, எப்படி சொல்கிறது, கூஃபி ஜென் தெரியுமா கைஸ், அவரை மாதிரி எடிட் பண்ணும். இல்லாட்டி ஜேகே அவர் அந்த மாதிரி எடிட் பண்ணணும் தான் எனக்கு ஒரு ஆசை. பட் ஆனால் அவ்வளோ எடிட் பண்ணுறதுலாம் எனக்கு திறமை இல்லையே. கூஃபி ஜென் அவராக எடிட் பண்ணுறாருன்னு தெரில. ஆனால் ஜேகே வந்து அவர் எடிட்டர் வச்சு பண்ணுறது. எனக்கு இப்போ எடிட் பண்ணவே தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறது? சரி விடுங்க. சல்கர் பாட்ஸ் நம்ம போய் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிக்கலாம். சரி இந்த சைடு வீடு, இந்த சைடு வேணாம், கீழே போவோம். ஓகே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சல்கர் பாட்ஸ் எடுக்கலாம் தான் வந்திருக்கேன். ஆனால் சல்கர் பாட்ஸ் தான் பாருங்க அடிச்சு பறக்க விட்டு வேறு வெறி ஏற்றுவோம். இப்போ பேசாமல் நம்ம எடுக்காமே இருந்தாலும் எனக்கு தோணிடுவோம். கமான் கீழே விழு கோட்டுக்கணும். அவ்வளோதான். எனக்கு சல்கர் பாட்ஸ் வேணால் ஒரு மயிறு வேணும். நான் இங்கேருந்து முதல்ல கிளம்புறேன். ஏய் சாப்பிட்றா அப்படி. இது சாப்பிட்டனால வெளியே வந்தாச்சு. இங்கேருந்து போயிடுவேன்னு நினைக்கலைன்னா போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். டக்குன்னு போடா. வெளியே போடா. எவ்வளோ நேரம்டா இங்கேயே லூட் அடித்தேன். நீ இவ்வளோ நேரமாடா லூட் அடித்தேன். யார் இவ்வளோ வேறு போட்டுக்கலாமா? இது ஒன்று கைஸ், இந்த ஸ்வாட் எடுக்கும் போதெல்லாம் இந்த பேர் வேறு கொஞ்சம் நேரத்துக்கு காட்டிக்கிட்டே இருக்கணும். ஷோப்பா பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து நான் மேலே டாப்புக்கே போயிருவேன். இப்போ அடி போடு, எல்லோரும் அடிங்க. ஒவ்வொருத்தன் விடாதீங்க, எல்லோரும் அடிங்களா. இவ்வளோ அவன் டெலிபோர்ட் ஆகிட்டான், அவன் இங்கே டெலிபோர்ட் ஆகிருப்பான். ஏய் சுற்றுருவோம் போலே விட்டா சாக மாட்டேனே. நான் வெளியே போயிடுவேன்னு டாப்புக்கே வந்துட்டோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். செஸ்ட் வேறு இருக்கு, செஸ்ட்டை லூட் அடிச்சிட்டேன். ரெக்கார்ட் அதில் இதுக்கு மேலே உள்ள இருந்தால் சரிப்பட்டு வராது. டேய் எங்கடா போகிறேன்? நைஸ் ஃபீலிங் போர்ஷன்றதுனால தப்பிச்சோம். இதில் வேறு ஃபுட்டு வேறு இல்லை கைஸ். வெறும் 3 ப்ரெட்டு வச்சு இங்கேருந்து நான் வீட்டுக்கு வேறு போகணும். ஓகே வாங்க வீட்டுக்கு போயிடலாம். இதுக்கு மேலே நான் எதுவுமே வேணாம். எலக்ட்ராவை போட்டுக்கல பறந்துடுறாப்பா. அவ்வளோதாங்க கைஸ். எண்டுலேருந்து இன்றைக்கி வெளியே போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், வீடியோவை முடிகிறோம். அந்த வீட்டுக்கு போகிறதுக்கான இதே வேறு தேடணும் இனி. ஓகே கைஸ், நான் அந்த வீட்டுக்கு போகிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து முடிச்சிடலாம். நான் இப்போயே அந்த டெலிபோர்ட் வந்து சின்னதாக இருக்குமே அதை கண்டுபிடிச்சிட்டு இங்கே வந்துட்டேன். வந்து இதை பிடிச்சி மைண்ட் கிராஃப்ட் கிரெடிட்ஸ் வரும். அதை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். மைண்ட் கிராஃப்டை பீட் பண்ணுறோம்.
எல்லோரும் 50 டேஸில் விதரை பீட் பண்ணுவாங்க. 64 டேஸ் என்னமோ நினைக்கிறேன். அப்படி விதரை பீட் பண்ணிட்டு மெயின் கேரக்டர் முடிச்சுட்டு எண்டர் ட்ராகனை பீட் பண்ணிட்டு இப்போ விதரை பீட் பண்ணுவாங்க. எண்டர் டேயில் போயிருக்கேன். சரி, நம்ம டே 50ல் என்னமோ உள்ளே போயிருக்கோம்னு நினைக்கிறேன். டே 67 ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இங்கே தேவையான பொருள் இந்த அந்த புக்கும் வேறு ஏதாவது தேவைன்னா எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். வாங்க வேலை இங்கேருந்து வீட்டுக்கு போகலாம். நம்மளால இங்கே இருக்க முடியாது. ஐயா, வீடை வேறு இனி எவ்வளோ தூரம் போகணும் வீட்டுக்கு? ஸோ மேலே வேறு தோணுமா? ஓகே கைஸ், கடைசி பிரெட்டு சாப்பிட்டாச்சு. நீ மேலே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இருங்க, வீட்டுக்கு போயிடலாம். வந்தாச்சு கைஸ். பல தூரம் கஷ்டப்பட்டு சர்வே பண்ணி வில்லேஜ் வர வழியில் வில்லேஜ் என்னென்னமோ இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்பாடி எவ்வளோ நாள் ஆச்சு இந்த வீட்டை பார்த்து. நான் கேம் விளையாண்டே பல நாள் ஆச்சு. ஓகே, வீட்டில் முதல்ல ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிட்டு முதல்ல இந்த வீடியோவை நான் என்னென்ன சொல்ல வந்தேனோ சொல்லி முடிச்சுக்கிறேன். யப்பா, முதல்ல இந்த என்ட்ரு செஸ்ட் எங்கேயாவது வைக்கணுமே. இங்கே வைக்கலாம். பேசாமல் அந்த லேண்டனை உடச்சிட்டா அதே லேண்டனை வேறு எங்கேயா மாட்டிடலாம். சரி, லேண்டன் செஸ்ட்டு மேலே வச்சிடலாமா? வேணாம், செஸ்ட்டுக்கு மேலே இங்கே வேணாம். இங்கே வச்சிடலாம். இதுக்கு வேணாம் இருக்கணும். ஓகே, இத்தனை லூட் இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறம் வாங்க வெளியே போய்க்கலாம். ஓகே, வந்தாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவே கஷ்டப்பட்டு எடுத்தேன். எடிட்டே கொஞ்ச நாள் பண்ணுவேன். ஓகே கைஸ், எடிட்டாக அவ்வளோக்கா எதுவும் பண்ண மாட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்னா எண்டர் ட்ராகனை முடிச்சுட்டு எலக்ட்ராவை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி நம்மளோட கோல் என்னென்னா எலக்ட்ராக்கு என்சான்மெண்ட்டை போட்டு நம்ம ஆர்மருக்கு என்சான்மெண்ட்டை போட்டு நெதரைட்டை எடுத்துகிட்டு அடுத்த வீடியோ சொல்கிறேன். அது வந்து ஒரு வீடியோவிலே பண்ண மாட்டேன், 5-6 வீடியோ பண்ணுவேன். எல்லாத்தையும் பண்ணுறோம். சோலோ எபிசோட மைண்ட் கிராஃப்டில் முடிக்கிறோம். டியோக்கு போகிறோம். இது அந்த முதல்ல ரைஸ் லெவலப்னு ஒருத்தர் வரணும். நம்ம வந்தால் எல்லாமே நம்ம தான் முடிச்சிடலாம் கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோ வர வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ டக்குன்னு வந்துடும். யாரும் எதுவும் குறைச்சி மன்னிப்பிட வேண்டாம். கண்டிப்பாக வரும். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ சண்டே வரும். ஓகே கைஸ், பாய். அன்டில் தென் see you. Bye guys.